வணக்கம். நேற்றைய வகுப்புல வந்து கண்ணப்ப நாயனார் புராணத்துல சிவகோசர் கனவுல சிவன் வர்ற மாதிரி நம்ம சொல்லி முடிச்சோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, இப்ப சிவகோசர் வந்து முழிச்சுட்டாரு, காலையில விடிஞ்சு ஆயிருது, மறுபடியும் திருக்காலகத்தி மலைக்கு போகணும். திண்ணனார் அது யார் தான் அப்படிங்கிறத பாக்குறதுக்காக போகணும். அப்ப அதே மாதிரி அவர் மலைக்கு போறாரு. அங்க போயிட்டு சிவனை குளிப்பாட்டி பச்சிலை வச்சு திருநூறு பூசி சாமி கும்பிட்டு சிலைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறார். அது யாருங்கிறத பாக்குறதுக்காக. ஏன்னா சிவனோட கட்டளையே அதான், நீ வந்து சிலைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்க, நம்மளோட பக்தி திறத்தை நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. சிவன் சொல்லிட்டனால சிலைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சாச்சு. இப்ப வழக்கம் போல நம்ம திண்ணனார் வர்றாரு. வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, கையில அதே மாதிரி உணவுப் பொருள், ஒரு கையில வந்து வேல் வச்சிருக்கிறாரு, பூக்கள் வச்சிருக்கிறாரு, உமிழ் நீர்ல தண்ணியில வந்து வாய்க்குள்ள தண்ணி வச்சிருக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. வந்தவர் பார்த்துட்டு இன்னைக்கு நான் உனக்கு காலம் தாழ்த்தி வந்துட்டேன், மன்னிச்சுக்க அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த சிவன் சிலையை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல சிவனோட ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. பார்த்த திண்ணனாருக்கு மனசே தாங்கல, அழுறாரு. ஏன் இப்படி வருதுன்னு சொல்லிட்டு மயங்கி விழுறாரு, உடம்பெல்லாம் நடுங்கி போகுது, பதப்பதச்சு போகுது. யார் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளே ஒரு கேள்வியை எழுப்பிக்கிட்டு தேம்புறாரு. தேம்பி தேம்பி அழுதுட்டு சுத்தி முத்தி ஓடுறாரு. யாராவது தெரியுறாங்களா, யாராவது ஆபத்தை உண்டாக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்புறம் சொல்றாரு, நான் போய் தேடிட்டு வர்றேன், ஏதாவது விலங்குகளோ மனுஷங்களோ யாராவது இந்த புதுசா இந்த மலையில இருக்காங்களா, அவங்களால ஒரு ஆபத்து வந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம தேடி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தனது கையில வில்லையும் அம்பையும் எடுத்துக்கிட்டு போறாரு. ஆனா யாருமே தென்படவே இல்லை. நேரா விறுவிறுன்னு இங்க வந்துடுறாரு. வந்துட்டு யாருமே தென்படவே இல்லை. இந்த உலகத்தையே காக்கக்கூடியவன், உன்னை நான் இப்படியா நான் பார்க்கணும், நான் பாவி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாரு. அழுதுட்டு இந்த மாதிரி ஆயிட்டா அதுக்கு மருந்து உண்டு. இந்த மலையில வந்து சில இலைகள் தலைகள்லாம் கசக்கி ஊத்துனா அந்த கண்ணுல ரத்தம் வலிகிறது வந்து நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதை போய் கொண்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு எல்லா பக்கமும் தேடி எடுத்து சில இலைகளையும் மூலிகை தலைகளையும் கொண்டு வந்து கசக்கி அந்த கண்ணுல வந்து வைக்கிறார். சரி, எப்படினாலும் ரத்தம் நின்றும் அப்படின்ற நம்பிக்கை தான் அவருக்கு. அப்ப ஆனா பார்த்தா சிறிது கூட நிக்கவே இல்லை. ரத்தம் வலிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. தொடச்சு விடுறாரு, அதையும் மீறி ரத்தம் வலிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. திண்ணனாருக்கு மனசு தாங்கவே இல்லை. அப்ப திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை என்ன வருது அப்படின்னா, ஊனுக்கு ஊனே மருந்தாகும் அப்படின்ற அந்த முன்னோர் வாக்கு வந்து அவருக்கு தெரியுது. அப்ப பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 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 ஊனுக்கு ஒரு ஊனை வச்சாதான் அது வந்து மருந்தா இருக்கும். அப்ப இந்த கண்ணுக்கு பதிலா, இந்த ரத்தம் வடிகிற கண்ணுக்கு பதிலா என்னோட கண்ணை வந்து நான் எடுத்து அப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாரு. மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமாவும் இருக்குது, பரவாயில்ல நல்ல ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கொஞ்சம் கூட காலம் தாழ்த்திக்காம அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு அம்பை எடுத்து தனது கண்ணை வந்து தோண்டி எடுத்துடுறாரு. தோண்டி எடுத்து சிவனோட அந்த ரத்தம் வழிகிற கண்ணுல இருந்து கண்ணு இருக்கிற இடத்துல அப்புறாரு. அப்ப என்னதுமே அந்த ரத்தம் நின்றுது, ரத்தம் அடிக்கிறது நின்றுது. மனசெல்லாம் பரவச நிலை ஆயிருது. பரவாயில்ல, நல்ல இந்த உலகத்திலேயே நல்ல ஒரு காரியம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவருக்கு அவ்வளவு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அவர் நிம்மதியா இருக்கிற அந்த நேரத்திலேயே மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா, இன்னொரு கண்ணுல இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிக்குது. ரத்தம் வலி ஆரம்பிச்சதுமே மறுபடியும் இவருக்கு அதிர்ச்சி ஆயிருது. என்னடா, ஒரு கண்ணுல ரத்தம் வலிஞ்சது நின்றுச்சு, இப்ப மறுபடியும் இன்னொரு கண்ணுல ரத்தம் வலிக்குதேன்னு சொல்லிட்டு அவரு திகச்சு போய் நின்னுகிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் அழுறாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா மறுபடியும் அவரு கொஞ்சம் கூட யோசிக்காம, ஒரு கண்ணை வச்சு இப்ப நின்றுச்சுது, இப்ப இன்னொரு கண்ணையும் நான் தோண்டி எடுத்து வைக்கிறேன், அப்ப அந்த கண்ணிலே ரத்தம் நின்றும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப இன்னும் ஒண்ணு, அவரோட இன்னொரு கண்ணை தோண்டி எடுத்துல கண்ணு தெரியாம போயிடும். திண்ணனாருக்கு கண்ணு தெரியாம போயிடும். அப்ப கண்ணு தெரியாம போகும்போது தோண்டி எடுத்த கண்ணை போய் பதிக்கணும் இல்ல, அப்ப சரியான ஒரு இடம் தெரியணும்ல, இன்னும் இந்த இடம் தான் அந்த சிலையில அப்படின்னு சொல்லி தெரியணும்ல. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, தோண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி தனது காலோட அந்த பெருவிரலை வச்சு அடையாளம் பண்ணிக்கிறார். அந்த சிலையில போய் அந்த கண்ணு இருந்த இடத்துல தனது காலை வைக்கிறார். காலை வச்சு அடையாளப்படுத்திக்கிறார். இந்த இடத்துலதான் கண்ணு வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த வில்லை எடுத்து எடுத்து கண்ணை தோன்றதுக்கு போறார். கண்ணை தோண்டு போகும்போதுதான் சிவனோட அந்த குரல் கேக்குது, தோண்ட வேணாம், நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் பாக்குறாரு, சிவன் அவருக்கு முன்னாடி வந்து காட்சி அளிக்கிறார். காட்சி அளிச்சுட்டு உன்னோட அந்த பக்தியோட திறத்தை பார்த்து வியந்து போறார். இந்த இடத்துல சிவனை விட ரொம்ப அதிகமாக வியந்தது யாரு அப்படின்னா சிவகோசாரியார் தான். அதாவது நம்ம வேத முறைப்படி பூஜைகள் தான் பண்றோம், புனஸ்காரம் தான் பண்றோம், நீராட்டுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா இந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து நம்ம பண்ணுவோமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். அந்த இடத்துல நாம பண்றதை விட அதிகமான ஒரு பக்தியில யார் இருந்தது அப்படின்னா திண்ணனார் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் நினைக்கிறார். நினைக்கும் போதே சிவன் வந்து, எனக்காக வந்து இரு கண்களையுமே நீ கொடுக்கறதுக்கு முன் வந்துட்ட,
அப்படிங்கும்போது இந்த இடத்துல இன்னையில இருந்து உன்னை கண்ணப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே அழைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வரத்தையும் கொடுக்குறாரு. சிவகோசாரியரும் வந்துமே அவரை இறுக்கி அணைச்சு, என்னை விட பக்தி தரத்துல நீதான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டி அணைச்சுக்கிறார். இந்த இடத்துல அந்த அன்பு அப்படிங்கிறது வந்து மனுஷங்க மேலதான் வரணுங்கிறது கிடையாது, இறைவன் மேலையும் வரலாம். இறைவனை வந்து தனது சக தோழியா தனது காதலனா நினைத்த பக்திமான்களுமே இருக்கிறாங்க. அந்த இடத்துல கண்ணப்ப நாயரோட அன்பு வந்து மிகப்பெரியது. ஏன்னா கண் பார்வை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். அந்த கண் பார்வையை கூட இழக்கிறதுக்கு அவர் முன் வந்தாரு அப்படிங்கிறது இதன் மூலமா தெரிய வரும். ரொம்ப நன்றி.